அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு சொரைக்காய் முட்டைக்கோஸை வச்சு ஒரு கிரேவி பண்ணி காட்ட போகிறேன். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, ஈவன் ரைஸுக்கு கூட நல்லா செட் ஆகும். அது எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல என்னென்னங்கிறத நான் சொல்லிடுறேன். சொரைக்காய், ஒரு சின்ன சொரைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் முட்டைக்கோஸ், அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி, அதையும் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 பெரிய பல்லாரி வெங்காயம், அதை கொஞ்சம் ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு குடமிளகாவையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் புதினா இலை வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இதை எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். நான் ஒரு பேன் வச்சு நான் கேஸ் ஆன் பண்ணுறேன். இப்போ பேன் காஞ்சிட்டு இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட் இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை ஆட் பண்ணிடலாம். இது கூடயே நம்ம இந்த சில்லி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பச்சை மிளகாய், இதையும் ஆட் பண்ணிடுவோம். இதை கொஞ்சம் வதக்கி விடுவோம். என்றைக்குமே இந்த வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயத்தை ஒரு 2 மட்டும் வதக்கிட்டு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிடுவோம். கிரேவி ஐட்டம்ஸ்னாலே இஞ்சி பூண்டு அந்த ஃப்ளேவர் தான் அந்த டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. 2வது இஞ்சி பூண்டு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் நம்ம புதினாவை சேர்த்துக்கணும். இப்போ இதில் நீங்கள் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். ஆனால் புதினா அதிகமாக சேர்க்கறதுக்கு காரணம் புதினா கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி புதினாக்கு இருக்குது. அதனால நான் யூஸ்வலாக என்னுடைய டிஷ்ஷஸ் ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி டிஷ்ஷில் நான் புதினா ஆட் பண்ணுவேன். இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை, நல்ல ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சொரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோமே, அதை ஆட் பண்ணிடுவோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டைக்கோசையும் ஆட் பண்ணிடுவோம். அதில் நல்ல இந்த முட்டைக்கோஸ் சொரைக்காய் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டாங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச மஞ்சப்பொடி, வத்தத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதை கலந்து விடுங்க. பைய வதங்குறதுக்கு தான் சால்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட்டை நம்ம இதில் சேர்த்துருவோம். இப்போ இந்த குடமிளகாயும் இதில் சேர்த்துருங்க. கேப்சிகம் இதையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி கலந்து விட்டுருங்க. ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்க. இந்த ஸ்டேஜில் இந்த காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துருங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வேகட்டும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சொரைக்காய் முட்டைக்கோஸ்லாம் நல்ல பெஸ்ட்டு வெயிட் லாஸ் வெஜிடபிள்ஸு, அதை நீங்கள் சேர்த்துக்காங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி முட்டைக்கோஸு சொரைக்காய் வச்சு ஒரு கிரேவி பண்ணி சாப்பிடுங்க. எல்லாருக்குமே நல்ல செட்டாக இருக்கும். 2வது புதினா கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி புதினாக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் என்னுடைய எல்லா டிஷ்ஷஸ்லையுமே நான் புதினா சேர்த்துக்கிடுவேன்.
ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஒரு மூடி போட்டு வேக வைங்க. மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் காய்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. ஆனாலும் கொஞ்சம் சிம்மில் இருந்தாச்சுன்னா கொஞ்சம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிரேவி பதமாக இருக்கணும்னா இதை விட கொஞ்சம் நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் காட்டுறேன், அதில் நீங்கள் எடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரைஸுக்கு வேணும்னா இதை கொஞ்சம் ட்ரை ஆக்கி பொரியலும் இல்லாமல் கூட்டும் இல்லாமல் அது ஒரு ஸ்டேஜில் வரும். அந்த இதில் இது பிடிக்காங்க. ரைஸுக்கு எடுக்கிறாருன்னா அப்படி பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி, தோசை, பரோட்டா, இட்லி இதுகளுக்கு எடுக்கிறாருன்னு இந்த மாதிரி எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிட்டு. இப்போ ஆப்ஷன் தான், உங்களுக்கு மிளகுத்தூள் போடுறாருன்னா போட்டுக்கலாம், வேண்டான்னா வேண்டாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஒரு கொஞ்சமாக போடுறேன். இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நான் இந்த மிளகுத்தூள் ஆட் பண்ணுறது. ரெண்டாவது நான் சேர்த்துருக்குது எல்லாமே டைஜஷன் ஹெல்த் பெனிஃபிட்ஸில் உள்ளது தான். இங்கே பாருங்கள், கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் போதும். ஏன்னா நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை வச்சு சாப்பிட்றதுக்கு இது போதும். ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். அதை அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் வச்சுக்காங்க. கூடுதலாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணும்போது கிரேவி நல்ல திக்காக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்திக்கு முட்டைக்கோஸ் சுரைக்காய் போட்டு செய்த சைட் டிஷ் ரெடி ஆகிட்டு. இந்த கிரேவியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானது. உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரோட நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும். இந்த கிரேவியை வாரத்தில் 2 நாள் இது சாப்பிடுவாங்க. வெயிட் லாஸ் நல்ல முறையில் உங்களுக்கு இருக்கும். சுரைக்காய் வெயிட் லாஸ் ஆகக்கூடியது, முட்டைக்கோஸ் வெயிட் லாஸ் ஆகக்கூடியது, போட்டிருக்க புதினா கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ நீங்கள் அடிக்கடி இதை வீட்டில் செய்து பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் என் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.